தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, சித்தாட சுட்டு தானமா. நீங்கள் குடும்பத்துடன், குழந்தைகள் மற்றும் சொந்த பந்தங்களுடன் விபத்தில்லாமல் தீபாவளியை பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவதற்கு ஒரு சில வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை வழங்குகிறது. இதனை பின்பற்றி சிறப்பாக விபத்தில்லா தீபாவளி பண்டிகையை கொண்டாட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன பேச்சு நீ குளி, என் பாட்டி சொன்ன வைத்தியம் கேட்டு வந்தேன் பைங்கிளி. தீபாவளி என்றவுடன் உங்களுக்கு உற்சாகத்தையும் குதூகலத்தையும் தருவது பட்டாசுகள் தான். பட்டாசுகளை வெடிக்கும் முன்னர் இறுக்கமான பருத்தியிலான ஆடைகளை அணியுங்கள், காலணிகளை அணியுங்கள். பெரியவர்கள் முன்னிலையில் நீண்ட பத்திகளையும் அருகில் தண்ணீர் வாளிகளையும் வீட்டிற்கு வெளிப்பகுதியில் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பட்டாசுகளை வெடியுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். முதியோர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், சிறு குழந்தைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பட்டாசுகளை வெடிக்க தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. இந்த ஊர் முழுக்க சத்தம் தான் ஒலிக்க, இந்த நாள் முழுக்க இன்பம் தேடுங்க. மாமி நல்லவங்க, தூர சொந்தவங்க, காது மந்தவங்க, வெடி போடுங்க. வானவெடிகள், ராக்கெட்டுகள் போன்ற வெடிகளை குடிசை பகுதிகள் மற்றும் வைக்கோல் போர் போன்ற எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய இடங்களில் வெடிக்காதீர்கள் என கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளுக்கு அல்லது பெரியவர்களுக்கு தீ காயங்கள் ஏற்பட்டால் பேனாமை, வாழைச்சாறு, தோசை மாவு போன்றவற்றை தீக்காயங்கள் மீது தடவாமல் உடனடியாக குளிர்ந்த சுத்தமான நீரில் காயங்களை கழுவி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, சித்தாட சுட்டு தானம்மா. எதிர்பாராத விதமாக உங்கள் மீது தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் ஊற்றி அணையுங்கள் அல்லது சமதள தரையில் படுத்து உருளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஓடாதீர்கள் என தீயணைப்புத்துறை சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு நிர்ணயித்துள்ள நேரங்களில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏதாவது தீ விபத்து அல்லது உயிர் உடைமைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் உதவிக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 101, 112 என்பதை எப்போதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தீயணைப்புத்துறை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. பாடம் படிக்கலாம் யோசி யோசி, என கண்மணிகளில் ஒளிவிடும் ஒளிவிடும் மின்வெட்ட